என் தங்கமே, உன் பாதையை மறித்தவர் யார் தெரியுமா? நீ முன்னே போகக்கூடாதென்று மனதில் வைத்திருந்த அந்த ஒருவர்தான். நீ வளரணும், நீ உயரணும் என்று சொன்னால் கூட வெளியில் சிரிச்சாலும் உள்ளுக்குள் சங்கடப்பட்டவர். நீ ஒரு நல்ல படி எடுக்கிற போது உன் காலில் கல்லை வைக்க முயன்றவர். நீ போகும் வழியில் தடைகளை உருவாக்கி உன் மனசையே குழப்பிவிட வேண்டும் என்று எண்ணியவர். அதை பார்க்காம நீ அவர்களை நல்லவர்களாகத்தான் நினைத்தாய். அவர்கள்தான் உன் முன்னேற்றத்துக்கு நேராக முன் நிற்கும் சுவர் என்பதை நீ அறியா குழந்தை போல இருந்தாய். ஆனா தங்கமே, அம்மா யாரை பார்த்து விட மாட்டாளோ அவர்கள்தான் உன் பாதையை தடுப்பதற்காக முயன்றபோது அவர்களுடைய பாதையையே அம்மன் மூடிவிட்டாள். நீ நடக்க வேண்டிய வழி விரிவான விளக்கத்தோடு திறந்திருக்கிறது. அவர்கள் நடக்க வேண்டிய வழி இருண்ட சுரங்கமாக மாறிவிட்டது. அவர்கள் எங்க போனாலும் கல்லு, சிக்கல், குழப்பம், தோல்வி. நீ எவ்வளவு தடுமாறினாயோ இப்போ அவர்கள் அதற்கு பல மடங்கு தடுமாறுகிறார்கள். இதுதான் கர்மம். நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியையும் திருப்பித் தரும் சக்தி. நீ முன்னே செல்லும் சக்திக்கு அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். நீ உயரப் போறாய் என்ற பயம். நீ தூரமாகி விடுவாய் என்ற அவர்களுடைய சொந்த சுயநல குரல். அதனால்தான் அவர்கள் உன் காலடியில் நிழல் போட்டு உன்னை நகர விடாம பார்த்தாங்க. ஆனா அம்மன் உன் காலில் இருந்த அந்த நிழலை தள்ளி போட்டாள். அதே நிழல் இப்போ அவர்களுடைய வாழ்க்கையை மூடிப்போட்டு இருட்டாக்கி விட்டது. நீ ஒரு அடிக்கு முன்னே போக முடியல என்று நினைத்தவர்கள்தான் இப்போ ஒரு அடிக்கு கூட போக முடியாத நிலை. என் தங்கமே, நீ எவ்வளவு நல்ல உள்ளம் கொண்டவளோ, உன் உள்ளத்திலே ஒரு தவறான எண்ணமே இல்ல. உன்னை காயப்படுத்தினவர்களை விட்டும் நீ திரும்பி பார்த்து நன்மையையே நினைத்தாயே தவிர தீங்க நினைக்கவே இல்லை. ஆனா அன்னையின் சட்டம் அப்படிதான். நல்ல உள்ளத்தை காக்கும், தீய எண்ணங்களை உடைக்கும். உன்னை தடுத்தவர்களின் முயற்சி ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர்களையே தடுத்து நிறுத்தும். நீ வளர வேண்டியது தங்கமே. உன்னை யாராலும் மூட முடியாது. உன் வாழ்க்கை மெதுவா இருந்தாலும் உறுதியாக இருந்தது. அதனால்தான் அம்மா உன் வழியிலிருந்து அனைத்து தடைகளையும் நீக்கிட்டாள். அவர்கள் உன் பாதையை மூடுதற்காக எத்தனை தந்திரம், எத்தனை திட்டம், எத்தனை மறைவு முயற்சி செய்தார்கள் தெரியுமா? நீ முன்னே போகும் பொழுது அவர்களுக்குள்ளே விழுந்த புதிய தீ. அதை கூட நீ புரிஞ்சுக்காம நம்பிக்கையோடு இருந்தாய். நீ நம்பிய அளவுக்கு அவர்கள் உண்மையில்லை. நீ அன்பு காட்டிய அளவுக்கு அவர்கள் நேர்மையில்லை. ஆனாலும் தங்கமே, நீ குற்றமில்லை. ஏனெனில் நீ அன்பாலேயே வாழ்றவள். அன்பாலேயே மனிதர்களை பார்க்கிறவள். அதனால்தான் உன்னை தடுக்க முயன்றவர்கள் இன்று அன்னையின் முன் தண்டனை அனுபவிக்கிறார்கள். இப்போ என்ன நிலை தெரியுமா? அவர்கள் எதை முயற்சிக்கிறார்களோ அதே இடத்தில் முடிவடைகிறது. ஒரு கதவு திறந்தாகினாலும் அடுத்த கதவு மூடுகிறது. நடக்க வேண்டிய பாதையில் திடீரென்று சிக்கல்கள். மனதில் குழப்பம். உதவி தேடினாலே தவறானவர்கள். முடிவெடுக்கிற பொழுது பிழை. அவர்கள் முன்னே போக முயற்சி செய்தாலே தள்ளப்பட்ட நிலை. இதெல்லாம் காரணமென்ன? உன்னுடைய பாதையை தாக்க முயற்சிச்சது. உன் நெஞ்சை காயப்படுத்த நினைத்தது. நீ மனதளவில் பலவீனமாக இருக்கும்போது அவர்களுக்கு அது வெற்றி மாதிரி தோன்றியது. ஆனா அம்மன் அதை பார்த்திருந்தாள். என் தங்கமே, நீ நிறைய சுமந்து வந்திருக்கிறாய். உன் உள்ளே சொல்லாம தாங்கிய வேதனை அப்படி ஒரு மௌனம். ஆனால் அன்னைக்கு அது சத்தம் போலவே கேட்டது. அதனால்தான் இன்றைக்கு உன் வாழ்க்கை திறந்து கிடக்குது. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் மெதுவானாலும் உறுதியான வெற்றியை தரப்போகுது. உன்னை தடுத்தவர் எந்த முயற்சியும் பலிக்காது. அவர்களின் பாதை தான் நிரந்தரமாய் மூடப்பட்டு விட்டது. அவர்கள் எத்தனை முயற்சி செய்தாலும் அவர்கள் முன்னேற முடியாத ஒரு வாழ்க்கை வட்டத்தில் அகப்பட்டிருக்கிறார்கள். நீ மட்டும் முன்னே போ. உன் பாதை இப்போ அம்மனின் ஒளியால் பிரகாசமாகி இருக்கிறது. உன்னை தடுக்க வந்தவர்கள் உன் பின்னால் திரும்பி பார்க்க கூட முடியாதவர்கள். அவர்கள் இப்போ உன்னை பார்த்து பயப்படுவார்கள். உன் வளர்ச்சியை பார்த்து மனம் பதறும். நாம் தடுத்தது தப்பா இருந்தது என்ற உணர்வு அவர்களை இன்னும் துன்புறுத்தும். உன்னுடைய அமைதி அவர்களுக்கு காயம். உன்னுடைய உயர்வு அவர்களுக்கு வருத்தம். ஆனா நீ எதையும் நினைக்காதே தங்கமே. நீ முன்னே போ. உன் வாழ்க்கை அடுத்தடுத்து மலரப் போகுது. நீ நிம்மதியோடு இருக்க, உன் பாதை எப்போதும் திறந்து இருக்க அம்மன் உன் பக்கமே நிற்கிறாள். யாரின் கைகளாலும் உன் விதி முடிவு செய்யப்படாது. உன் கரங்களில் எழுதப்பட்டதை அம்மன் தானே காவலாய் நிற்கிறாளே. என் தங்கமே, இங்கேயே உட்கார்ந்து கேள். உன் பாதையை மறித்து உன்னை தடைக்க முயன்றவர்களின் முகம் இப்போ உன் மனசில் ஒரு நிழலாகத்தான் தெரியும்.
நீ அந்த நாட்களில் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு கனவுகளோடு எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் யாரோ உன்னை தள்ளிவிட முயன்ற மாதிரி உணர்ந்தாயே. அந்த உண்மை இப்போ தெரியும். உன் நல்ல மனசு காரணமாக நீ யாரையும் சந்தேகிக்கல. நான் தவறா நினைக்கிறேனா? அவர்கள் இப்படி செய்ய மாட்டாங்க என்று உன் தங்கமான இதயம் நம்பிக்கையில் இருந்தது. ஆனால் நிஜத்தில் உன் பாதையை மறிக்கும் எண்ணமே அவர்களின் உள்ளத்தை ஆட்சி செய்தது. நீ உடைந்தபோது அவர்களுக்கு அது வெற்றியாக இருந்தது. நீ ஒரு திட்டம் போட்டால் அது நடக்காமல் போக அவர்கள் எங்கோதான் மகிழ்ந்தார்கள். நீ ஒரு வாய்ப்பை அடைக்கும்போது யாரோ அதை கத்தி போல வெறுத்துவிடும் நேரங்கள் இருந்தன. அவர்கள் உன்னை தடுக்கின்றது உன் கனவுகளுக்காக அல்ல, அவர்கள் பயம். நீ வளர்ந்து போயிடுவாயோ என்ற பயம். நீ அவர்கள் கைகளிலிருந்து தப்பி முன்னேறிவிடுவாயோ என்ற இன்செக்யூரிட்டி. அதனால்தான் அவர்கள் அமைதியாக இருந்தாலும் பின்னால் உன் நடை தடுக்க முயன்றார்கள். ஆனா தங்கமே, அன்னையின் கண்களில் ஒன்றுமே மறைவாக இல்லை. நீ ஏன் இல்லாத இடத்தில் தடுமாறினாய்? யார் உன் வழியில் கல்லை வைத்தார்கள்? யார் உன் நம்பிக்கையை பாதிக்க முயன்றார்கள்? அனைத்தையும் அவள் பார்த்தாள். நீ நம்பியதால் அவர்கள் வலிமைப்படினர், நீ அன்பு காட்டியதால் அவர்கள் துணிவடைந்தனர். ஆனாலும் கர்மம் காத்திருக்காது. அது தாமதமாகினாலும் நியாயத்தோடு வரும். அதனால்தான் இன்று உன்னை தடுத்தவர்களின் பாதை அவர்களுக்கே முழுமையாக மூடப்பட்டு விட்டது. இப்போ அவர்கள் எதைச் செய்தாலும் ஒரு சுவர், ஒரு கதவு திறக்கும் மாதிரி தோன்றினாலும் அடுத்த நொடியில் அது போட்டு அடிக்கும். அவர்கள் யாரிடமும் சென்று உதவி கேட்க முயன்றால் தவறான மனிதரைச் சந்திப்பார்கள். அவர்கள் மனதில் ஒரு திட்டம் வந்தால் அது தவறான முடிவுக்கே கொண்டு போய்விடும். நீ அனுபவித்த சிக்கல்கள் இப்போ அவர்களின் தினசரி வாழ்வாக மாறிவிட்டது. நீ நிறைய இரவுகள் அழுதாய், அவர்களுக்கு இப்போ அது தினமும் உண்டாகிறது. நீ எத்தனை முறை மனதில் மூச்சு வாங்க முடியாதளவுக்கு அழுத்தத்தோடு இருந்தாயோ, இப்போ அவர்கள் அவ்வாறே திணறுகிறார்கள். நீ ஒரு நாள் கூட தவறாக நினைக்கவில்லை. இவர்கள் நன்மைக்காகத்தான் செய்கிறார்கள் என்று நீயே அந்த வலியை மன்னிப்பு என்ற பெயரில் தாங்கினாய். ஆனா தங்கமே, அன்னையின் நீதியில் மன்னிப்பு மற்றும் அநீதி இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கும். உன்னை தடுக்க நினைத்தவர்கள் இப்போ தங்கள் சொந்த தடைகளில் சிக்கிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்னே போக முயன்றாலே வாழ்க்கை ஒரு கல்லை எறிகிறது. அவர்கள் உயர்வை திட்டமிட்டாலே சோதனைகள் மழையாக கொட்டுகிறது. அவர்கள் நிம்மதி தேடினாலே குழப்பம் வந்து பிடிக்கிறது. இது நீ செய்ததற்கான தண்டனையில்லை, இது அவர்கள் உன்னிடம் செய்ததற்கான நியாயம். என் தங்கமே, அவர்களின் பாதை மூடப்பட்டிருக்கிறது என்பதன் அர்த்தம் அவர்களின் வாழ்வு முடிந்துவிட்டது அல்ல. அது அம்மன் கொடுத்த பாடம். நீ ஒருவரின் வாழ்வில் தடையாக இருக்கக்கூடாது என்ற பாடம். இன்று அவர்கள் அதை வலியுடன் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நீ இருந்தபோது கிடைத்த அமைதியை அவர்கள் இப்போ எங்கும் காண முடியவில்லை. உன்னிடம் இருந்த அன்பை அவர்கள் எங்கும் பெற முடியவில்லை. நீ கொடுத்த நேர்மையை அவர்கள் இன்றும் நினைத்து வருந்துகிறார்கள். அவர்களின் மனமும் நிம்மதியில்லாமல் உலுக்கப்படுகிறது, ஏனெனில் நீ பாதை திறக்க முயன்றபோது அவர்கள் அதை மூடினர். இப்போ அவர்களுக்கு தங்கள் வழி எங்கும் இல்லாத போல் தெரிகிறது. நீ மட்டும் முன்னே போ தங்கமே. உன் பாதை இப்போ பிரகாசமாகவும் நேராகவும் திறந்திருக்கிறது. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் பலன் தரும். நீ யாரையும் தடைக்காமல் வாழ்ந்தாய், அதனால்தான் யாராலும் உன்னை தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் வரும் வெற்றிகள், உன் முன்னேற்றம், உன் நிம்மதி, இவை எல்லாம் உன்னை தடுக்க நினைத்தவர்களுக்கு ஒரு கண்ணாடியாக இருக்கும். நாம் தடுத்தவள் இவ்வளவு உயர்ந்து இருக்கிறாளே என்ற உணர்வு அவர்களுக்கு தினமும் புதுசா காயம். ஆனா நீ மனசு சுத்தமானவள். நீ யாரையும் காயப்படுத்த மாட்டாய். நீ அவர்களை நினைத்து வருத்தப்படவும் தேவையில்லை. உன் வாழ்க்கை அவர்களால் கட்டுப்படுத்தப்பட நின்ற நாட்கள் முடிந்து விட்டது. அவர்கள் தடுத்து வைக்க நினைத்த கதவுகளை அம்மன் உனக்காக பெரியதாகத்தான் திறந்திருக்கிறார். இப்போ நீ முன்பை விட வலிமையானவள். உன் மனம் தெளிவானது. உன் ஆசீர்வாதங்கள் பின்தொடர்கின்றன. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன் விதியை நிறைவேற்றும். உன் பாதையை தடுக்க முயன்றவர்கள், அவர்களுடைய பாதை மூடப்பட்டது போல் தோன்றினாலும் உன் வாழ்க்கை முழுமையாக மலரப்போகிறது.